இவ்வாண்டு கல்வித்துறையை உட்படுத்திய 83 திரள்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சர் தகவல். கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு திட்டம் எவ்வித விசாரணைக்கும் தயார். கைரி திட்டவட்டம். வணக்கம். மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கைகளை அடிக்கடி கழுவுதல், கூடல் இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவரி அணிதல் ஆகியவை கோவிட்-19 தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் நாள் தொடங்கி நேற்று வரை நாட்டில் கல்வித்துறையை உட்படுத்திய 83 புதிய திரள்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அவை மொத்தம் 4868 நேர்வுகளை உட்படுத்தியவை என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடம் பபா தெரிவித்தார். அவற்றுள் 1420 நேர்வுகளை உட்படுத்திய 39 திரள்கள் பள்ளிகள் மற்றும் கல்வி அமைச்சின் கழகங்களை உட்படுத்தியவையாகும். மேலும் 1870 நேர்வுகளை உட்படுத்திய 19 திரள்கள் உயர்கல்வி கூடங்களை உட்படுத்தியவை என அமைச்சர் மேலும் கூறினார். நம் நாட்டின் தொற்றுநோய் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் அடிபா கமருல் ஜமான் உலக சுகாதார நிறுவனம் WHOவின் அறிவியல் மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவருக்கு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடேன் அல் முஸ்தாஃபா பில்லாஷா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உலகளாவிய நிலையில் பல புகழ்பெற்ற நிபுணர்கள் உறுப்பியம் பெற்றுள்ள ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளதோடு உலக அரங்கில் மலேசியாவுக்கு நட்பெயரை ஈட்டித்தந்த டாக்டர் அடிபாவின் சாதனை குறித்து தாம் பெருமை கொள்வதாகவும் பேரரசர் தெரிவித்தார். நாட்டில் மிகப்பெரிய அளவிலான கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு திட்டம் மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் தாம் எப்போதுமே கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் விசாரணைகளுக்கும் தயாராக இருப்பதாக அத்திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். முன்னதாக நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசி பெறப்படுவது தொடர்பில் நாடாளுமன்றத்தின் கீழ் சுயேச்சை விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் கைரி கருத்துரைத்தார். இதுவரை அரசாங்கம் வாங்கிய தடுப்பூசிகள் தொடர்பான கணக்கறிக்கைகள் நாடாளுமன்ற கணக்காய்வு செயற்குழு PACயிடம் இவ்வாண்டு ஜனவரி 5ஆம் தேதியே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜகார்த்தாவில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் ஆசியான் தலைவர்களின் சிறப்பு கூட்டத்தில் மியான்மர் இராணுவ அரசாங்கத்துக்கும் அந்நாட்டு மக்களுக்கிடையிலான சுமூகமான உறவை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் கண்டறியப்படும் என முன்னாள் வெளியுறவு அமைச்சர் தான் ஸ்ரீ சைட் ஹமீத் அல்பார் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி முதல் மியான்மரில் வன் செயல்கள் நீடித்து வருகின்றன. இது அண்டை நாடுகளின் குறிப்பாக ஆசியான் வட்டாரத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கச் செய்யும். எனவே மியான்மரில் சுமூகமான தீர்வு காண ஆசியான் கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் விளக்கினார். அவ்வகையில் இச்சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். வர்த்தகர் ஒருவரிடமிருந்து முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ தெங்கு அட்னான் தெங்கு மன்சோர் 200,000 ரிங்கிட் கையூட்டு பெற்றது தொடர்பான குற்றச்சாட்டு மற்றும் தண்டனை மீதான முறையீட்டு நீதிமன்றம் நாளை செவிமடுக்கவிருக்கிறது. தமக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தண்டனை குறித்து டத்தோஸ்ரீ தெங்கு அட்னான் கடந்த ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். கையூட்டு வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் 12 மாதம் சிறையும் 2 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் செலுத்தும்படி டத்தோஸ்ரீ தெங்கு அட்னானுக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. உலகத்தின் நகர்வுகளை மாற்றியமைத்த தொழில் புரட்சிகளுக்கு படைப்பு திறனும் புத்தாக்க சிந்தனையுமே அடித்தளமாக அமைந்துள்ளன. புதிய ஆக்க சிந்தனைகளின் உருவாக்கம் நவீன கண்டுபிடிப்புகளை உலக மக்களின் பயன்பாட்டுக்கு கொடையளித்து நம் அன்றாட வாழ்க்கையை எளிமைப்படுத்தியது. நொடிதோறும் நிகழும் மாற்றங்களை உள்வாங்கி உலக போக்கிற்கேற்ப பயணிக்க மாணவர்களுக்கு படைப்பு திறனும் புத்தாக்க சிந்தனையும் இன்றியமையாதவை.
அவையே 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறனுக்கான அடிப்படை கூறுகள் என்கிறார் தாசே பெருமாய் தமிழ் பள்ளி ஆசிரியரும் எந்திரவியல் கணினிமை சிந்தனை கணித பயிற்றுனருமான புருஷோத்தமன் முனுசாமி. மாணவர்களை படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க சிந்தனை உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு நம்ம முக்கியமா என்ன செய்யணும்னா, மாணவர்களை தன்னிச்சையா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் வழங்க வேண்டும். மாணவர்களுக்கு அடிக்கடி சிந்தனையை தூண்டும் விதமான கேள்விகள், அவங்க கற்பனையை மிளிர செய்யும் விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு அந்த விஷயங்களை அவங்ககிட்ட புகுத்த வேண்டும். மாணவர்களுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்பொழுது அவங்களுக்கு இன்னும் சிந்திக்கிறதுக்கான ஆர்வம் மிகுதியாக வரும். இதே தொடர்ந்து மாணவர்களெல்லாம் சில போட்டிகளையும் அறிமுகப்படுத்தினா சால சிறந்தது. உள்ள காலகட்டத்தில் அதிகமான இயங்கலை போட்டிகள் நடைபெறுகின்றன. அந்த போட்டிகளுக்கு நாம் மாணவர்களை ஊக்குவித்தால் இன்னும் அவங்க பங்கு கொண்டு பல அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள். இந்த அனுபவ கல்வியே அவங்களுக்கு பெரிதும் உதவும், அவங்களோட சிந்தனை ஆற்றலை மிகுதியாக்கும். அதே வேளையில அவங்க எப்படி ஒவ்வொரு போட்டிக்கும் தயாரானாங்க அதை அவங்க சிந்தித்து பார்க்கும்போது அவங்களோட கற்பனை ஆற்றலும் அவங்களுடைய புத்தக சிந்தனையும் வளரும். இன்று உலக படைப்பு திறன் மற்றும் புத்தாக்க நாள். ஸ்லாங்கூரில் இணைய சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் 2 விளம்பரங்களில் நடித்த இருவரை போலீஸ் கைது செய்துள்ளது. நேற்று நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3:30 மணி வரை பூச்சோங் மற்றும் செராஸில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 31 மற்றும் 34 வயதான அந்த 2 ஆடவர்களும் பிடிபட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைனல் அப்துல்லா கூறினார். அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றினால் 2000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் புதிதாக கிட்டத்தட்ட 300,000 நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. அந்த கொள்ளை நோயினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 182,000 தாண்டியுள்ளது. இந்தியா எதிர்நோக்கி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்பை வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். முதல் கட்ட அலையை வெற்றிகரமாக கையாண்ட இந்தியா 2ஆம் அலையை எதிர்கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றின் அதிகரிப்பை தொடர்ந்து இந்தியாவிற்கான பயண சேவைகளை பல நாடுகள் நிறுத்திக் கொண்டுள்ளன. ஜப்பான் அரசாங்கம் டோக்கியோ, ஒசாகா மற்றும் யோகோ ஆகிய நகரங்களில் மீண்டும் அவசர நிலையை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. கோவிட்-19 தினசரி நேர்வுகள் அதிகரித்ததை தொடர்ந்து அவசர நிலையை அமல்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஏற்றம் கண்டதை அடுத்து அவசர கால அறிவிப்பை வெளியிடுமாறு நேற்று ஒசாகா உள்ளூராட்சி மன்றம் பிரதமர் யோஷிஹிடே சுகாவிடம் விண்ணப்பம் செய்ததாக கியூடோ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஒசாகாவில் பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை நடவடிக்கைகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதன் கவர்னர் ஒசாகா ஹிரோஃபோமி யோஷிமுரா அறிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்றமும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளும் 2030ஆம் ஆண்டுக்குள் குறைந்தது 55 விழுக்காடு கரிவளி வெளியேற்றத்தை குறைக்க இணக்கம் தெரிவித்துள்ளன. இரு தரப்புகளுக்கிடையில் நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் இந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் தெரிவித்தது. உலகில் ஏற்படும் இயற்கை பேரிடர்களுக்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்பதை அவை ஒப்புக்கொண்டுள்ளன. அதனை களைவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பிய காற்பந்து அமைப்புகளுக்கிடையில் ஒருமைப்பாட்டை அதிகரிக்க முக்கியத்துவம் செலுத்தவிருப்பதாக அதன் சம்மேளன தலைவர் அலெக்சாண்டர் ஷெரஃபின் தெரிவித்துள்ளார். சூப்பர் லீக்கில் இருந்து 6 இங்கிலீஷ் கிளப்புகள் விலகியுள்ள பின்னர் அவர் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல், ஆர்சனல், செல்சி, டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் ஆகியவை விலகிக் கொண்ட பின்னர் சூப்பர் லீக்கில் ஸ்பெயின், இத்தாலி கிளப்புகள் மட்டுமே தற்போது உள்ளன. காற்பந்து பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கக்கூடாது. ரசிகர்களின் விருப்பத்தையும் அவை உணர்ந்திருப்பது முக்கியம். ரசிகர்கள் இல்லை என்றால் காற்பந்து சுழியத்திற்கு ஈடாக விளங்கும் என அவர் எச்சரித்தார். காற்பந்து அமைப்புகளுக்கு இடையில் ஐக்கியத்தை வலுப்படுத்துவதே தமது தலையாய நோக்கம் என ஷெரஃபின் குறிப்பிட்டார்.
இவ்வாண்டு கல்வித்துறையை உட்படுத்திய 83 திரள்கள் கண்டறியப்பட்டுள்ளன சுகாதார அமைச்சர் தகவல். கோவிட்-19 தேசிய நோய் எதிர்ப்பு திட்டம் எவ்வித விசாரணைக்கும் தயார் கைரி திட்டவட்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வானொலி செய்தி மையம். வணக்கம்.